This video sponsored by BuyMoto e-shopping app. இது ஒரு வகையான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு. இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை தள்ளுபடி ப்ரைஸோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும், எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் புதினா இலையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு புதினா இலையை பிடிக்காது. காரணம், அதில் ஒரு வாசனை வரும். அந்த வாசனை அவங்களுக்கு பிடிக்காது. இந்த ரீசனுக்காகவே புதினா சாதத்தை அவாய்ட் பண்ணுறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அவர்களுக்கானது தான் இந்த வீடியோ. புதினா ஒரு வாசனை உடைய தாவரம். இதை நம்ம தக்காளி சாதம், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இதை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அந்த சாப்பாட்டுக்கே சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடியது புதினாவுக்கு இருக்குது. புதினாவை சட்னி செஞ்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா புதினா சாதம் செஞ்சும் 2 வகையிலையும் சாப்பிட்லாம். இதில் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் மயக்கக்கூடிய பண்புகள் உள்ளன. இந்த புதினா ஒவ்வாமை, நாய்ஸி அலர்ஜி, கெட்ட சுவாசம், சளி, பல்வலி, அஜீரண கோளாறு இந்த மாதிரி நோய்களுக்கும் இந்த புதினாவை சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாகக்கூடிய தன்மை இருக்குது. குடல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த புதினா இலையை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அது சரி செய்கிறதுக்கு உதவுகிறது. இந்த புதினா வயிற்றுப்புழுக்கள் மற்றும் அஜீரண கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது. புதினாவை சட்னி அதர்வைஸ் வேறு எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அதோட பொது குணங்கள் மாறாது. புதினா உணவு மற்றும் கொழுப்பு பொருள்களை எளிதாக செரிமானமாக்க உதவுகிறது. இந்த புதினா கீரையில் நீர்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, நார்ப்பொருள், உலோகச்சத்துக்கள், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்புச்சத்து, நிக்கோட்டினிக் ஆசிட், டயாமின், ரிபோமினமின், விட்டமின் ஏ ஆகிய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. புதினாவிற்கு இரத்தத்தை சுத்தமாக்கும் குணம் உண்டு. பசியை தூண்டும் குணமும் உண்டு. இந்த புதினாவை சாப்பிடும்போது பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக வாய்ப்பிருக்கு. இந்த புதினா மஞ்சள் காமாலை, வாதம், வறட்டு இருமல், இரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி இந்த நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதினாவில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். புதினா கீரையை யாருக்காவது பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேலாவது சாப்பிட கற்றுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.